தந்தி தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியால் தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டரங்கில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவது விளையாட்டு ஆர்வலர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தஞ்சையில் அன்னை சத்யா உள் விளையாட்டரங்கத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு விளையாட்டரங்கம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றது. கடந்த 2015ஆம் ஆண்டு துவங்கிய இந்த பணி முழுமையடையாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து தந்தி தொலைக்காட்சி கடந்த 20ஆம் தேதி செய்தி வெளியிட்டது. தற்போது இந்த செய்தியின் எதிரொலியாக மேலும் கூடுதல் நிதி திரட்டப்பட்டு உள் விளையாட்டரங்கில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. உள் விளையாட்டு அரங்கம் ஒரு 80% தான் அந்த பணியெல்லாம் முடிஞ்சிருந்தது. 20% பணி முடியாமலே இருந்துச்சு. இந்த டயத்தில் போன மாதம் தந்தி டிவியில் எடுத்து அந்த ஒளிபரப்பு பண்ணாங்க. அந்த நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ள அடிப்படை பிரச்சனைகள்லாம் இப்போ ஒளிபரப்பு பண்ணதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து வேலைகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாளில் அதை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அந்த உள் விளையாட்டு அரங்கத்தை. இதனால் மாணவர்கள்லாம் நாங்கள் போய் பணம் கட்டி வெளில பயிற்சி பெற இனிமேல் தேவையில்லை. இனிமேலும் இங்கே நாங்கள் தஞ்சாவூர் உள் விளையாட்டு அன்னை சத்யா ஸ்டேடியத்தில் உள்ள உள் விளையாட்டு அரங்கத்தில் நாங்கள் பயிற்சி பெறலாம். தந்தி டிவிக்கு ரொம்ப நன்றி. தஞ்சாவூர் அன்னை சத்யா உள் விளையாட்டரங்க பணிகள் முழுமை பெறாமல் இருப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தந்தி டிவி செய்தி வெளியிட்டது. அதன் பிறகு மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் துரிதமாக அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு 10 நாட்களில் அந்த பணிகள் முழுமையடைந்துவிடும். இதனை ஏற்பாடு செய்து மக்கள் அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கொண்டு சென்ற தந்தி டிவிக்கு எங்களது தஞ்சை மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.